என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் எளிதில் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தில் 9ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 329ஆம் குரல். குரல் என்னவென்றால், கொலை வினையாராகிய மாக்கள் புலை வினையார் புண்மை தெரிவாரகத்து. அதாவது இதன் பொருள் என்னவென்றால், கொலை செய்வதை தம் தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் கொலை தொழிலின் தீமை அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்தில் அவர்கள் கீழான செயல் செய்வதாக கருதப்படுவார். கதையை பார்ப்போம். மீனா மருத்துவமனையில் சுகந்தி தன் நர்ஸ் வேலையில் மும்முரமாக இருந்தார். சக நர்ஸ் சுலோச்சனாவை அழைத்து 1வது வார்டு 3வது அறை மட்டன் மந்திரி நோயாளியை பார்த்துக் கொள்ள சொன்னார். சுலோச்சனாவுக்கு தடிமனான உடல். அவள், சுகந்தி, நீ பார்க்க வேண்டியது என்னிடம் சொன்னால் எப்படி என கேட்க, உன் 2வது வார்டு 2 பேஷண்ட்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், சரியா என்று சொல்லி சுகந்தி செல்ல சுலோச்சனா மட்டன் மந்திரி தங்கியிருந்த அறைக்கு சென்றால், அங்கு இதய நோய் மருத்துவ டெக்னீஷியன் சுகுமார் தந்தை மட்டன் மந்திரியிடம் பேசிக் கொண்டிருந்தார். மட்டன் மந்திரி 60 வயதில் மட்டன் தொழில் நடத்தி ஓரளவு செல்லும் சேர்த்து கௌரவத்துடன் வாழ்பவர். தர்ம காரியங்கள், பிறருக்கு உதவிகள் எல்லாம் செய்வார். பக்தியும் உண்டு. அவர் மகன் அதே மருத்துவமனையில் வேலை செய்பவர். சமீபத்தில் சத்திய வியாதி, இதய நோய் என மருத்துவம் அவருக்கு நடைபெறுகிறது. மட்டன் மந்திரி தேறி வருகிறார். அவரது வயதான பெற்றோருக்கு பிசியோதெரப்பி ஊசிகள் போடும் சூழலில் சுகுமார் சுகந்தியின் வேலை திறமை, பொறுமை குணம், பழகும் தன்மை பார்த்து வீட்டிற்கு வந்து அவ்வப்போது உதவி செய்ய கேட்டுக்கொண்டார். சுகந்தியும் சென்று பெரியவர்களை பார்த்து உதவிகள் செய்தால் சுகந்தியின் செயல்பாடுகளே கவரப்பட்ட மட்டன் மந்திரி சுகந்தியை சுகுமாருக்கு மனமுடித்து வைக்க விரும்பினார். சுகுமாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. அறைக்கு வந்த நர்ஸ் சுலோச்சனாவிடம், சுகந்தி ஏன் வரவில்லை என மட்டன் மந்திரி கேட்டார். அதற்கு சுலோச்சனா அவள் வேறொரு முக்கியமான வேலையை செய்வதாக கூறினாள். மட்டன் மந்திரி சுலோச்சனாவின் செயல்பாடுகளை ஸ்லோ செயல்பாடு என்பார். அன்று மாலை மருத்துவமனையில் தகராறு, சப்தம். விபத்தில் சிக்கிய 70 வயதான தம்பதியர், அவர்களை காப்பாற்ற மருத்துவ போராட்டம். பெண் மயக்க நிலையில் இருந்தார். ஐசியூவில் மருத்துவம் நடந்தது. சுமாராக இருந்த ஆண் ஐசியூவில் திடீரென மரணமடைய உறவினர் தகராறு செய்தனர். மருத்துவர் மகேஸ்வரன் 70 வயதில் நோயாளியின் மற்ற முந்தைய வியாதிகளால் இன்றைய விபத்து அதிர்ச்சியால் மருத்துவம் பயனளிக்கவில்லை, மாரடைப்பால மரணம் என்று விளக்கினார். ஆனால் மருத்துவ குறை காரணம் அல்ல என்று சொன்னாலும் மருத்துவம் கவனக்குறைவாக பார்க்கப்பட்டது என வந்திருந்த கூட்டத்தினர் தகராறு செய்தனர். அப்போது சுகந்தி ஆவேசமாக, மயக்கத்தில் வந்த பெண் தேடி வரும்போது எப்படி இவருக்கு மட்டும் மருத்துவம் கவனக்குறைவாக பார்த்ததாக கூறுகிறீர்கள்? நாங்கள் உழைத்து விட்டோம், புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன செய்வது? நாங்கள் காப்பாற்றவே உள்ளோம். பல சமயம் எங்களையும் மீறி பல நடக்கின்றன. நீங்கள் செய்வதை செய்து கொள்ளுங்கள். மற்ற நோயாளிகளுக்கு அதிர்ச்சி தர வேண்டாம். டாக்டர் சார், நீங்க பேஷண்ட் பார்க்க போங்க என்றால் இந்த சத்தம் பார்த்து வந்த கூட்டத்தினர் புரிந்து அடங்கினர். இதை பார்த்த மட்டன் மந்திரிக்கு சுகந்தி மேல் நல்ல அபிப்பிராயம் மேலும் வளர்ந்தது. சுகுமாரிடம் சுகந்தியை மணக்க கேட்க சொன்னார். சுகந்திக்கு சுகுமார் மந்திரி குடும்பத்தார் பிடித்து இருந்தாலும் உயிர்கொலை செய்யும் குடும்பத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. தொழிலை விட்டால் திருமணம் செய்வதாக கூறி இதனாலேயே மட்டன் மந்திரி மருத்துவத்தில் தான் விரும்பாமல் சுலோச்சனா அனுப்பியதாகவும் சுகுமாரிடம் கூறினாள். சுகுமார் இதை தந்தையிடம் கூறாமல் சுகந்தி யோசிப்பதாக கூறி சமாளித்தார். மட்டன் மந்திரியும் வயது மூப்பு காரணத்தால்
தொழில் போட்டியால் நோயால் தொழிலை மற்றவருக்கு விட்டுவிட்டு ஓய்வெடுத்தார். சுகந்தி சுகுமார் திருமணம் நடைபெற்றது. இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, நாம் அன்றாடம் பழகும் பலரிடம் பலவிதமான குணாதிசயங்கள், பலவிதமான ஒரு தொழில் முறைகள் உள்ளன. ஆனால் குடும்பம் எப்படி ஒரு சில மனிதர்களுடைய கூட்டம் என்பதை போல பல மனிதர்களுடைய கூட்டம்தான் உலகம். அந்த மனிதர்களுள் நல்லிணக்கம் இருந்தால் அந்த வாழ்வு சிறக்கும். இதனையே பெரியவர்களும் சான்றோர்களும் அறிஞர்களும் கூறியுள்ளார்கள். ஆனால் இதில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் தொழில், அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு சில கருத்துக்கள், அவர்கள் அதை நடைமுறையில் கொண்டு செல்வதில் இவற்றில் பல அபிப்பிராய பேதங்கள் ஒவ்வொருவரும் வருவது இயல்பு. முக்கியமாக உயிர்கொலை தொழிலில் உயிர்கொலை செய்யும் காரணத்தில் உயிர்கொலை தடுப்பதில் தயக்கம் காட்டுவதில் என பல விவாதங்கள் காலங்காலமாக நடந்து வருகிறது. ஒவ்வொரு சிலர் இந்த மாதிரி உயிர்கொலைகளை ஏற்றுக்கொள்வதில் அதிக அதாவது அது மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அதை தங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதை விரும்பாமையோடு நிற்கிறார்கள். இது பலரிடம் இன்னும் நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்கு அவர்கள் வாழ்க்கையை பார்த்த கண்ணோட்டம் முக்கியமான காரணம். உயிர்கொலைகள் குறைதல் நாம் இறைவனுக்கு செய்யும் தொண்டு, அது உயிரினங்களுக்கு செய்யும் தொண்டு என்று கூட நினைக்கிறார்கள். இதனாலேயே கூட இந்த மருத்துவமும் கூட, அதாவது அசைவ உணவுகளில் ஒரு அளவு, அதை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சில சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள் என்று கூறுகிறது. அதனை புரிந்து செய்யும் போது உயிர்கொலைகள் குறையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. மனித வாழ்விலும் உயிர்கொலைகள் இல்லாமல் இருப்பது உலக சமுதாயத்திற்கு நல்லது. இதனை புரிந்து கொள்வர்கள் உலகில் அமைதி நிலவ உதவுபவர்கள் என்று கூறலாம். இதனையே இக்கதையின் மூலம், இக்குறளின் மூலம் நாம் அறிகிறோம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன் அந்த கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவர்கள் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர்கள் கணிப்பு இலக்கை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் யாரும் நல்வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும். வணக்கம்.